திருச்சி குலுங்கட்டும், திமுக வெல்லட்டும், சிறுகனூர் மாநாடு வரலாறு படைக்கட்டும் என திமுக தலைவர் முதலமைச்சருமான ஸ்டாலின் பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சிறுகனூர் மாநாடு குறித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுக்கு மடல் எழுதியுள்ளார். இந்த மடல் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வரும் திங்கட்கிழமை திருச்சியில் குறிப்பாக திமுகவின் மாநில மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்புதல் என்பதில் விடுக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக திருச்சி குலுங்கட்டும், திமுக வெல்லட்டும், சிறுகனூர் மாநாடு படைக்கட்டும், வரலாறு வெற்றி படைக்க வருக உடன்பிறப்பே என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்வார்கள். எல்லா சாலைகளும் நோக்கி செல்வதாக என்று தொடர்ச்சியாக பல்வேறு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் திருச்சியை நோக்கியே அடுத்து பயணிக்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைத்திடும் உறுதியுடன் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கான பாசறையை இந்த மாநாடு நடைபெறும் இடம் சிறுகனூர் பெருகி வரவேற்போம் என்று கருப்பு சிவப்பு உடன்பிறப்புகளாகிய உங்களுக்கு அலையான அணிவகுப்பு மார்ச் 9 அன்று சிறுகனூரில் பெருங்கடலாக காட்சியளிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக திமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த மாநாடு என்பது வரலாறு படைக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். சிறுகனூரில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2021 மார்ச் 7 உங்களில் ஒருவனாகிய நான் உங்களை கண்டேன் எனவும், அதே போல இதே மார்ச் 9 இந்த மாநாடு என்பது நடைபெறுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவுகளும் உங்களில் ஒருவனாகிய என் தலைமையிலும் அமைந்திட்ட திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்தியாவிலேயே 11.19% என்கின்ற இரட்டை விலக்கு பொருளாதார சதவீதத்தை பெற்று முதல் மாநிலமாக தொடர்ச்சியாக அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வருவதாகவும், இந்த ஆட்சி அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளிலும் எடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திமுக பணியாற்றி வருகிறது. அதற்கான ஒரு வழிவகை செய்யும் வகையில் இந்த மாநாடு அமையும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உடன்பிறப்புகளாகிய உங்களின் உணர்வுடன் இந்த இயக்கத்திற்காக உழைக்கிறேன் எனவும், மற்ற உடன்பிறப்புகளை விட முதன்மை உடன்பிறப்பாக நான் கூடுதலாக உழைக்க வேண்டும் என அன்றாடம் பயணித்துக் கொண்டு இருக்கிறேன். என்னை போல உழைக்கும் ஒருவராக இருக்கக்கூடிய கலைஞரின் உடன்பிறப்புகளாகிய நீங்களும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். உங்களை காணும் போது என் உழைப்பில் ஆற்றல் மேலும் பெருகும் எனவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். வரலாற்று வெற்றியை படைக்க வேண்டும், உடன்பிறப்பே வா என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திருச்சி குலுங்கட்டும், திமுக வெல்லட்டும், சிறுகனூர் மாநாடு வரலாறு படைக்கட்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு காலத்திற்கு 14 அம்சங்களை நேற்று அறிவித்ததாகவும், அண்ணா இயக்கத்தை இரவு பகலாக கட்டி காத்ததை போல 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்தியவர் கலைஞர் எனவும், உங்களில் ஒருவனாகிய கலைஞரின் அவரிடமிருந்தே உழைப்பை நான் தொடர்ச்சியாக பெற்று பல்வேறு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறேன். அந்த வகையில் நீங்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அனைத்து பணிகளையும் தேர்தலுக்காக செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.